எனக்கே நிம்மதி எங்கே நிம்மதி. அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் என்றே பாடி புலம்பித் தீர்ப்பார் சிவாஜி. புதிய பறவை திரைப்படத்தில் ஆணோ பெண்ணோ ஏழையோ பணக்காரரோ சாதுவோ சாமானியரோ படித்தவரோ படிக்காதவரோ மண்ணில் வாழ்பவரோ மதியில் நடப்பவரோ எல்லோரும் விரும்புவது நிம்மதியைத்தான். காசு பணம் பதவி அதிகாரம் அழகு ஆபரணம் என்று அனைத்து பேறுகளையும் ஒருங்கே அடைந்தவர்களும் இறுதியில் ஏங்கிக் கிடப்பது நிம்மதிக்காகத்தான். மனிதர்கள் அந்த நிம்மதியை முழுதாய் அடைந்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் வாழவழி கூறுபவர்கள் நம்மிடையே வாழும் சான்றோர்களும் துறவிகளுந்தான். காஞ்சி மடத்தின் மகா பெரியவர் அதில் இமயமாக உயர்ந்து நிற்கிறார். அவர் காட்டியுள்ள வழிகள் என்றும் மனித குலத்துக்கு நிம்மதியையும் அமைதியையும் வாரி வழங்குபவை. பரிகாரங்கள் என்ற பெயரில் அவர் வழங்கியுள்ளவை மிகவும் எளிதானவை, செலவு வைக்காதவை, எல்லோராலும் செய்யக்கூடியவை, மனநிம்மதிக்கும் அமைதிக்கும் அடிப்படையானவை. அந்த மகான் அருளிச் சென்ற வழிமுறைகள் சிலவற்றை இங்கே காண்போம். சில வீடுகளில் எல்லோரும் நன்கு படித்து நல்ல பதவியில் இருப்பார்கள். வருமானத்திற்கு குறைவே இருக்காது. வாகனங்கள் எடுபிடிகள் என்று ஏக வசதிகள் இருக்கும். ஆனால் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல் நலக் கோளாறுகள் வந்து கொண்டே இருக்கும். இதனால் குடும்பத்தில் நிம்மதியின்றி ஒவ்வொருவரும் தவிப்பார்கள். எல்லாம் இருந்தும் அமைதியின்றி அலைக்கழிக்கப்படுவார்கள். இதிலிருந்து விடுபட பகல் வேளைகளில் கோயிலிலோ அல்லது பொதுவிடத்திலோ முழு மஞ்சள் பரங்கிக்காயை தானமாக வழங்க மெல்ல அமைதி திரும்பும். அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். வேறு சில வீடுகளில் வருமானம் ஒருபுறம் திருப்திகரமாக இருந்தாலும் எதிர்பாராத வீண்விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வீணாக செலவாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிந்தாலும் அதனை தடுக்க இயலாமல் திகைப்பார்கள். அவ்வாறு இருக்கும் குடும்பங்களில் அதனை தடுக்க காலை வேளைகளில் பறவைகளுக்கு இனிப்பு பிஸ்கட்டுகள் தானம் செய்ய வேண்டும். விரைவில் விரயங்கள் குறைந்து நிம்மதி சூழும். சிலருக்கோ எவ்வளவுதான் இருந்தாலும் எதற்காக இப்பூவுலகில் வாழ வேண்டும் என்ற கேள்வி உள்மனத்தை அரித்து தற்கொலையில் கொண்டுவிடும். அவ்வாறு தற்கொலை எண்ணத்திற்கு ஆளாவோரின் மூக்கில் வெள்ளிக்கம்பியால் சிறு துவாரங்கள் இட தற்கொலை எண்ணம் தற்கொலை செய்து கொண்டு விடுமாம். சில சிறு குழந்தைகள் இரவில் தூங்காமல் அவர்களின் தாய்மார்களை இரவிலும் படுத்தும். அவ்வாறு இருப்பின் குழந்தைகள் தூங்கும் அறையில் சிறு கிண்ணத்தில் கலுப்பு நீரை வைத்துவிட்டால் அக்குழந்தைகள் இரவில் நிம்மதியாக தூங்குவார்கள். மகா பெரியவர் காட்டியுள்ள வழிகளை கடைபிடித்து அமைதியும் நிம்மதியும் பெற்று திருப்தியாக இப்பிறவியை கடப்போம். வாழ்க மகாபெரிய